Hi friends, this is Vincent. நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கெரியரை செட் பண்ணுறதுக்காக 11th நிறையா இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வந்து நம்ம சேனல் மூலியமா உங்களுக்காக கொடுத்துட்டே இருந்தோம். சரியா, ரெகுலராக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணியிருப்பீங்க. அதே மாதிரி 12th நம்ம சேனலை ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள். அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டிய ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப்லையும் அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நம்ம சேனலை. சரியா, அப்போ தான் நாம் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே கிடைக்கும். ஓகே, ரொம்ப முக்கியமான விஷயம், இந்த கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸோட ஆன்சர் கீ, அதாவது தமிழ் மீடியம் ஆன்சர் கீ வந்து நான் வாட்ஸ்அப் குரூப்பில் ஷேர் பண்ணிடுறேன். அதில் நீங்கள் பார்த்துக்கலாம். சரியா, நமக்கு 1 மார்க்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒரே டைப் தான். கம்ப்யூட்டர் அப்ளிகேஷனும் சரி, கம்ப்யூட்டர் சயின்ஸும் சரி, ஒரே டைப் தான். நமக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸில் நமக்கு வந்து 2 மார்க் கிரேஸ் மார்க் கொடுத்துருந்தாங்க. ஒருவேளை கம்ப்யூட்டர் அப்ளிகேஷனையும் நமக்கு கொடுத்துருக்காங்களா இல்லையாங்கிறத செக் பண்ணிக்கலாம். ஓகே, கொஸ்டின் நம்பர் 1க்கு வந்து பார்த்திங்கன்னா ஆன்சர் வந்து ஏ, கொஸ்டின் நம்பர் 2க்கு ஆன்சர் வந்து பி, கொஸ்டின் நம்பர் 3க்கு சி, 4க்கு ஏ, 5க்கு பி, 6க்கு ஏ, 7க்கு பி, 8க்கு டி, 9க்கு பி, 10க்கு ஏ, 11க்கு ஏ, 12க்கு பி, 13க்கு பி, 14க்கு சி, 15க்கு பி. சரியா, இது தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. அதுக்கப்புறம் 2 மார்க் கொஸ்டின்ஸ் வந்து பார்க்கலாம். 2 மார்க் கொஸ்டின்ஸ் வந்து சூப்பராக என்ன பண்ணிருக்கான்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மார்க்கை ஸ்ப்ளிட் பண்ணி சூப்பராக கொடுத்துருக்காங்க. டெஃபனிஷன்ஸ் மட்டும் நீங்கள் அப்படியே எழுதினா தான் உங்களுக்கு என்ன பார்த்தீங்கன்னா ஃபுல் மார்க் கொடுக்குறாங்க. 24வது கொஸ்டினோட ஆன்சர் வந்து பாருங்கள், 111000012, அதை நீங்கள் எழுதணும். அது தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. 23வது கொஸ்டின் வந்து ஃபர்ஸ்ட் கோடிங் சிஸ்டம் டு ஹேண்டில் டு தமிழ் லாங்குவேஜ், அதை எழுதினீங்க அப்படின்னாவே 2 மார்க். சரியா, அதெல்லாம் தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. அதுக்கப்புறம் 3 மார்க் கொஸ்டின்ஸ் வந்து இந்த 25வது கொஸ்டினில் எனி 3 எழுதினீங்க அப்படின்னா போதுமானது. 26வது கொஸ்டின் வந்து பாருங்கள், அதாவது 8 பிட் மைக்ரோ ப்ராசஸர், 16 பிட் மைக்ரோ ப்ராசஸர்லாம் நீங்கள் எழுதுனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 3 மார்க் கொடுத்துட்றாங்க. சரியா, அதே மாதிரி ஒவ்வொரு கொஸ்டினுமே நமக்கு வந்து ஈஸியாக மார்க்கை ஸ்ப்ளிட் பண்ணி என்னாச்சும் பார்த்தா சூப்பராக கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி 33வது கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா எரர் ஆர் யூ ஆர் எலிஜிபிள் டு கெட்டிங் டிரைவிங் லைசன்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம என்னாச்சும் பார்த்தா கொடுத்துருக்கணும். அப்படி இருந்துச்சு அப்படின்னா 3 மார்க் உங்களுக்கு என்னாச்சும் பார்த்தா கொடுத்துருவாங்க. அடுத்து 34வது கொஸ்டினில் ஏ பாருங்கள். சரியா, ரொம்ப முக்கியமான கொஸ்டின் சொல்லி எல்லா எக்ஸாமுக்குமே இந்த கொஸ்டினை ப்ரிப்பேர் பண்ணியிருப்பீங்க. ஈஸியாக மார்க் வந்து ஸ்ப்ளிட் பண்ணி சூப்பராக கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி எக்ஸ்பிளைன் தி பார்ட்ஸ் ஆஃப் தி அபவ் டயக்ராம், நீங்கள் இந்த பார்ட்ஸை மட்டும் நீங்கள் ஸ்கெட்ச் பண்ணி அப்படியே விட்டுருக்கூடாது. அதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தால் மட்டும்தான் இன்னும் 3 மார்க் கிடைக்கும். ஏன்னா அந்த டயக்ராமுக்கு 2 மார்க் தான், அந்த எக்ஸ்பிளைன் பண்ணி எழுதுறதுக்கு தான் இன்னும் 3 மார்க் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி 34ல் பி வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்பிளைன் எனி 5. சரியா, இதில் இருக்கிறதுல எனி 5ஐ நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணிங்க அப்படின்னா போதுமானது. அதை தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. இதே மாதிரி ஒவ்வொன்றுக்குமே என்னாச்சு பார்த்தீங்கன்னா மார்க்லாம் சூப்பராக ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த வருஷம். சரியா, ஏன்னா போன வருஷம்லாம் இந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணி கொடுக்கல, மொத்தமாக 5 மார்க் கொடுத்துருவாங்க. இப்போ 37வது கொஸ்டினில் பிக்கு பார்த்தீங்கன்னா மொத்தமாக 5 மார்க் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி என்ன பண்ணிடுவாங்க, மொத்தமாக நமக்கு கொடுத்துருவாங்க. சரியா, ஆனால் இந்த வருஷம் ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. சூப்பராக நீங்கள் மார்க் வந்து ஈஸியாக ஸ்கோர் பண்ணலாம். இதோட பிடிஎஃப் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், எடுத்து யூஸ் பண்ணுங்கள். தமிழ் மீடியம் கொஸ்டினை வந்து நான் வந்து வாட்ஸ்அப் குரூப்பில் ஷேர் பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அதுவரை உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சென்ட். தேங்க்யூ.